ஹரே கிருஷ்ணா. பரமஜெயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தம். அடுத்து தாமோதர லீலா வருது. கோபியர்களுக்கு கண்ணனோட விளையாண்டு பல பட்டப்பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கோபியர்கள் இப்போ வெண்ண திருடைங்கிற பேர் தான் ரொம்ப பிரசித்தி ஆகுது. இது யசோதாவுக்கு மனசை உறுத்துது. அவள் கண்ணன்கிட்ட இனிமே நீ வீட்டில் வெண்ணெய் சாப்பிடு, வெளியே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, கண்ணனும் நான் வீட்டில் சாப்பிட்டா குறைஞ்சி போயிடும், வெளியேன்னா ஏதோ ஆடி பாடி ஏதாவது செய்து சம்பாதிச்சு சாப்பிடுவேன் அப்படிங்கிறார். கோபியருடைய அன்பை வச்சு அப்படி சொல்கிறார். ருசி அப்படிங்கிற அந்த தன்மை இருக்க, ருசி டேஸ்ட், அது அன்போட இனிமையில் தான் இருக்குது, பொருளில் கிடையாது. அது வரைக்கும் வீட்டு வேலைகளை பணியாட்கள் தான் செஞ்சாங்க. யசோதா கண்ணனுக்கு இனிமேல் நானே செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஏன்னா வேலைக்காரங்க செய்கிற வெண்ணெய் அவருக்கு ஒருவேளை பிடிக்காமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறார். இனிமேல் நானே தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து கண்ணனுக்கு ஊட்டுவேன் அப்படின்னு முடிவு செய்கிறார். ராமாயணத்தில் கூட தசரதன் பெரிய சக்கரவர்த்தி, ஆனால் சமையல் வேலைகளை கௌசல்யா தான் பார்த்தார். வீடுகளில் எஜமானி தான் சமைக்கணும், அதுதான் நல்லது. தண்ணீர் கூட கொஞ்சம் இன்னொருத்தர் கைப்பட்டு நகம் பட்டிருந்தா கூட அதை குடிக்கிறவனுக்கு வார்த்தை கெட்டு போகும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழமொழி வச்சுருக்காங்க, தண்ணீர் கெட்டால் வாக்கு கெடும், வாக்கு கெட்டால் வீரியம் கெடும். வீரியம்ங்கிறது ஜீவனை குறிக்கும். உணவு தான் மனசை அமைக்குது. நம்பிக்கை இல்லாதவங்களை சமையல் கட்டில் விடவே கூடாது. தண்ணீரை நகம்படாமல் புழங்கணும், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஜலதோஷம் ரொம்ப ஆபத்து, அன்னதோஷத்தை ஏற்படுத்தும். அது காத்தால் யசோதா குளிச்சுட்டு மஞ்சள் பட்டு உடுத்திட்டு தயிர் கடைகிற வேலையில் ஈடுபடுறா. இதை பகவானுக்காகவே அவள் செய்கிறா. பக்தி கலந்துருக்கு. கண்ணனுக்காக நீங்கள் வீட்டை பெருக்குனா அது பக்தி, பெருக்கிறதும் பக்தி தான். ஏன்னா வீட்டுக்கு எஜமான் பகவான் தான். வீடு குப்பை கோலமாக இருந்ததுன்னா அது கண்ணனுக்கு பிடிக்காது. அங்கங்கே வேர்த்து போன உடைகள், பாம்பு சட்டை மாதிரி கழத்தி போடக்கூடாது. கறி துணி கூட புத்தம் புதுசாக இருக்கணும். பல கோயில்களில் மடப்பள்ளி துணியெல்லாம் தீயணைப்பு உடை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. கூடை அல்லது இலைகளை பயன்படுத்தலாம், மூடலாம். துணி அப்படின்னா சுத்தமாக இருக்கணும். கிருஷ்ணர் அப்படின்னாலே சுத்தபத்தம்தான், நாகரிகத்தை குறிக்கும். கணவன் துணிக்கடைக்கு போகிற போது ஒரு புடவை மனைவிக்காக வாங்குறான்னா மனசில் கற்பனை பண்ணி பார்க்கான், இது மனைவி கட்டியிருந்தால் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுவான். இதே போல் சமைக்கும்போது இது கண்ணன் சாப்பிட்டா எப்படி ரசிப்பார்னு நினச்சி பார்த்து கற்பனை பண்ணி சமைக்கணும். இந்த சம்சாரம் சாகரம், கடல். சம்சாரிக விஷயங்கள் தான் தயிர். இதுதான் இந்த லீலையில் உணர்த்தப்படுது. தயிர் ஆரம்பத்தில் சுவையாக இருக்கும், தாமதம் ஆக ஆக ரொம்பவும் புளிச்சிருச்சுன்னா அதில் ஒரு கசப்பு தட்டும். சம்சாரிக விஷயங்களை விவேகத்தோடு யார் கடையிறானோ அவனுக்கு பக்திங்கிற வெண்ணெய் கிடைக்கும். அந்த பக்தி வெண்ணெய் பகவானுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்படிப்பட்ட அந்த வெண்ணெயை ஒருத்தர் சேகரித்து வச்சுருந்தா அவங்க மனசு ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த வெண்ணெய்க்கு நிகரான அந்த இதயத்தை பகவான் மறைச்சி கூட வைக்க முடியாது, அவரே தேடி எடுத்துடுறார். இப்படி லீலைகள்லாம் உணர்த்துறார். அழகான புருவங்களோட யசோதா தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்கிறா. பட்டு பாவாடை அணிஞ்சிருந்தா, அதில் நூல் கயிறு கட்டியிருக்கா. புத்திரன் நினைப்பால் பாசத்தால் அவளுக்கு ஸ்தனங்களில் பால் பெருகுது. கிருஷ்ணர் நினப்போட அவளுடைய மொத்த சரீரமும் அசைஞ்சிக்கிட்டு இருக்குது. மத்தோட கயிறை மாற்றி மாற்றி இழுத்து கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக களைப்படையுது. கைகளில் கங்கணம்,
காதில் குண்டலம் இதுகெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்குது. முகத்துலேயும் இடுப்புலையும் வேர்வைகள் பெருகுது. தலையில் சூடப்பட்டிருந்த முல்லை மலரின் இதழ்கள்லாம் விழுந்து கீழே உதிருது. வாயால் கண்ணனை பாடியபடி தயிர் கடைஞ்சிக்கிட்டு இருக்கா. கிருஷ்ண எண்ணங்களால் அவளுடைய கண்கள் பிரேமையால் நனைஞ்சு போயிருக்கு. சேவையில் உடலில் இருந்து உடல்லையும் உடுப்புகள்லையும் வேர்வையால் ஈரம் கூடுது. ஆடை பூராவும் நனைஞ்சு போயிடுச்சு. இதையெல்லாம் சுகதேவர் படிப்படியாக விளக்குறார். சுகர் இதை வர்ணிக்கிறார்னு நினைக்கக்கூடாது, தரிசிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் இங்கே இருக்குது. கிருஷ்ண சேவையில் ஈடுபடும்போது அந்த சிரமத்தால் வேர்வை கொட்டணும். சம்பளத்துக்காக பல பேர் உழைச்சி வேர்வை சிந்துறாங்க. இதை நாம் பார்க்குறோம். ஆனால் பகவானுடைய சேவைக்காக வேர்வை சிந்தணும். அதுதான் இங்கே முக்கியம். பகவானுக்காக அவங்களாம் சேவை பண்ணணும். எப்படி தற்காலத்தில் பணத்துக்காக மக்கள் படாத பாடுபடுறாங்க, இடுப்பையே ஒடிச்சிக்கிறாங்க, முதுகெலும்பு அது இதுன்னு பேக் பெயின் எல்லா தொல்லையும் பணத்துக்காக படுறாங்க. பகவானுக்காக அப்படி படணும். அப்போது யசோதாவால் சரீரத்தால் தயிர் கடையும் சேவை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதயத்தில் கிருஷ்ண ஸ்மரண நதி பெருக்கெடுத்து ஓடுது. வாக்கு பகவானுடைய பாலிய லீலைகளை முணுமுணுத்துக்கிட்டு இருக்குது. உடல், மனசு, சொல் இதுகளால் அங்கே பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு. தவப்புதல்வனுடைய சேவையில் இதுகெல்லாம் கலந்துருக்கு. உடல், மனசு, சொல் இதுகெல்லாம் கலந்துருக்கு. சத்பாவத்தோட சேவை நடந்துக்கிட்டு இருந்தது. சரீரம் கிருஷ்ணருடையது. இந்த சரீரம் தர்மத்துக்கான சேத்திரம், அதாவது விஷ்ணு சேத்திரம்னு சொல்லலாம். இது தவத்துக்கானது, போகத்துக்கு கிடையாது. சேவையில் மூழ்கிய யசோதாவுடைய கண்கள்லேயும் இதயத்துலேயும் கிருஷ்ணர் நிறைஞ்சு இருந்தார். தயிர் கடையும் போது எதிராக தூரத்தில் கண்ணையாவை பார்த்துக்கிட்டே தான் கடைஞ்சா. எல்லா கோபிகளுமே கண்ணனை மறந்து எதுவுமே செய்கிறது கிடையாது. லட்சியத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது அப்படிங்கிறது கோபியிலிருந்து நாம் படிக்கலாம். எத்தனை பெரிய விவகாரமும் கிருஷ்ணன் நினைப்பால் காணாமல் போயிடும். சிலர் பணத்துக்காக காலத்தை வீணடிக்கிறாங்க, வாழ்க்கை வீணாக போயிடுது. சில பேருக்கு சுகபோகத்தால் வாழ்க்கை வீணாக போகுது. ஆனால் இதுகளுக்காக பகவான் நமக்கு காலத்தை, வாழ்க்கையை தரலை. எல்லாமே கிருஷ்ண பக்தி பண்ணணும், பகவானுக்காக செலவழிக்கணும், அதை லட்சியமாக வச்சு வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆதர்சனம். அந்த முறையில் தான் நம்ம நடந்துக்கணும். அப்படி செயல்பட்டோன்னா நம்முடைய செயல்களில் பக்தி நிறைஞ்சிருக்கும். லட்சியத்தை மறந்துட்டா அப்புறம் 84 லட்சம் யோனிகளையும் பிறந்து இறந்துக்கிட்டே இருக்க வேண்டி வரும். வீட்டு வேலையின் போது வாயில் பகவான் நாமம், பார்வையில் பகவானுடைய திருமேனி, அது அகப்பார்வையோ அல்லது புறப்பார்வையோ பகவானுடைய திருமேனி மனசில் இருக்கணும். பக்தன் செய்கிறது அனைத்துமே பகவானுடைய கட்டளைக்கு உட்பட்டது தான். அப்போ ஒரு பக்தனுக்கு வேர்க்கும்போது பகவான் அமைதி இழந்துடுறார். யசோதா தயிர் கடையும் போது துவக்கத்தில் அங்கே இருந்த கிருஷ்ணர் இடையில் கொஞ்சம் தள்ளி போயிட்டார். போய் அங்கே படுத்திருக்கிறார். கொஞ்சம் அயர்ந்தார் பகவான். அப்போ தாயின் பாடல் குழந்தைய தூங்க வைக்குது. சின்ன தூக்கம்தான். யசோதாவும் கண்ணையாவை இதயத்தில் உறங்கிறதா நினச்சி தான் பாடுறா. அப்போது திடீர்னு பாலிருந்தும் விருப்பத்தோட நிராகாரியான பகவான், அதான் நிராகாரினா ஆகாரமே தேவையற்றவர், அப்படிப்பட்ட பகவான் கண்ணையா அம்மா கிட்ட தவழ்ந்து வாரார். பக்தனுடைய இதயம் பிரேமையில் நனைஞ்சிச்சுன்னா பகவானுக்கு உடனே அன்பு பசி உண்டாயிருது. கண்ணையா தாயின் பின்னாடி இருந்து அப்படி தவழ்ந்து அம்மாவுடைய புடவையை பிடிச்சி எடுக்கிறார். வேலையில் மூழ்கி இருந்ததுனால இதை அவள் பொருட்படுத்தலை. இதனால் கண்ணையா முன்பக்கமாக அம்மாவை எட்டி பார்த்து பசிக்கிறது அப்படின்னு சைகை பண்ணுறார். முயற்சிப்பவன் சாதகன். சாதகன் இங்கே யசோதா.
அவளுடைய சாதனை தயிர் கடைதல். சாதனையில் கிடைக்கிற சாத்தியம் இருக்கே, அது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அப்போ சாதனைக்குரிய பொருள் இங்கே தானாகவே வந்து சேரும்படி இந்த நிகழ்வு இருக்குது. நீங்கள் பகவானை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி மங்களாரத்தி பண்ணுறீங்க, இது ஒரு சாதனை. இப்போ நீங்கள் பகவானை எழுப்புறதுக்காக மங்களாரத்தி அப்படிங்கிற சாதனையை பண்ணுறீங்க. ஆனால் உண்மையிலே நீங்கள் சாதனையில் ஆர்வமாக இருந்தீங்கன்னா பகவான் உங்களை முதல்ல எழுப்பிடுவார். உங்களுக்குள்ள பகவானை எழப்பண்றீங்களே, அதுதான் உண்மையான மங்களாரத்தி. பகவான் நினப்போட சரீர உணர்வை மறந்து நீங்கள் சேவையில் ஈடுபட்டீங்கன்னா பகவான் உங்கள் பின்னாடி வந்து நிற்பார். உடலால் சேவை, வாக்கில் நாம கீர்த்தனம், மனசில் கிருஷ்ண நினப்பு, இப்படி இதயத்தில் கண்ணனோட நீங்கள் எப்பவும் இருப்பீங்க. கண்கள் திறந்திருந்தால் கூட கிருஷ்ண நினப்பு இருக்கும். உலகியல் காட்சிகளை உங்களுக்குள்ள அந்த கிருஷ்ண நினப்பு அனுமதிக்காது. அன்பு இதயத்தை உருக்கும். யசோதா கிட்ட பகவான் எனக்கு பசிக்கிறது, சாப்பிட கொடு அப்படின்னு சொல்ல அவளுக்கோ வேலையை பாதியில் விடுறதுக்கு மனசு வரல. ஜீவர்கள் இப்படித்தான் பொல்லாதவங்க. பகவான் அவங்களுக்கு செல்லம் கொடுக்குறார். இப்போ பகவான் கண்களை முழங்கையால் கசக்கி பசிக்கிறது அப்படின்னு சொல்லி மெதுவாக அழ ஆரம்பிக்கிறார். இதனால் யசோதா வேலையை விட்டுட்டு மகனை மடியில் கடத்துறா, பால் புகட்டுறா. 7 கடல்களில் பார்க்கடலும் ஒன்று. அது பகவான் பாதம் பட்டது. அது பார்க்கடலுங்கிறது பகவானுடைய பாதம் பட்டது. சுத்த சாத்வீகம், அன்பின் பூரணத்தன்மை சாத்வீக குணத்தில் நிறைஞ்சிருக்கு. அதனால தான் விஷ்ணுவின் சாந்தத்தன்மை பாலில் நிறைஞ்சிருக்குது. அன்பின் இருப்பிடமான இதயத்தில் அன்பு பிரவாகம் பண்ணி வர்ற போது அது பாலாக மாறி வருது. பகவான் தாய்மைக்கு மதிப்பளித்து இந்த நற்செயலை உருவாக்கி வச்சிருக்கிறார். சுகதேவர் இந்த குழந்தைக்கு பால் புகட்டும் லீலையை இறைவனுக்கும் ஜீவனுக்கும் உள்ள சம்பந்தத்தோடு பேசுகிறார். ஆன்மாவோட இறைவன் சந்திக்கிற நிகழ்வாக அவர் சொல்கிறார். பகவான் பரீட்சை வைக்கிறார். முதல்ல பசிக்கிறதுன்னு சொன்னார். யசோதா வேலையை முடிப்போம், வேலையை முடித்த பிறகு அடுத்து பார்த்துக்கலான்னு நினைக்கிறா. ஜீவனுக்கு உலகம்தான் முக்கியமாக படுது. பகவான் நான் முக்கியமாக உலகம் முக்கியமானு பரீட்சை வைக்கிறார். அப்போ யசோதா ஜெயிக்கிறார். எனக்கு பகவான் தான் முக்கியம், லோக காரியம் பிறகு அப்படின்னு முடிவெடுத்தா. பரீட்சிக்காமல் பகவான் யாரையும் சொந்தமாக்க மாட்டார். மனுஷங்க மட்டமானவங்க, ரொம்ப படித்தவங்களை பற்றி கேட்கவே வேண்டாம். பணத்துக்காக எதையும் செய்வாங்க. அது மாதிரி தான் அவங்களுடைய நடத்தையெல்லாம் இருக்குது. பாவம் பண்ண தயங்குறதே இல்லை. கலிகாலத்தில் பாவம் புரியாமல் வாழ்ந்தாலே அது புண்ணியம்தான். எந்த பரீட்சையிலையும் வெற்றி பெற பகவானுடைய அருள் வேணும். ஜீவன் என்ன நேசிக்கணும் அப்படின்னு பகவான் விரும்புகிறார். அதுக்கு தான் இத்தனை பரீட்சையை வைக்கிறார். பிற எல்லாத்தையும் விட தாங்கிட்ட அதிக அன்பு கொள்ளட்டும் அப்படின்னு பகவான் நினைக்கிறார். கண்ணன் தாயை மேலும் சோதிக்க நினச்சார். யசோதா அடுப்பில் மிதமான தீ எரிஞ்சபடி பால் வச்சிருக்கிறார். பகவான் அக்னிக்கு கொஞ்சம் ஆவேச சக்தி கொடுத்து அடுப்பை வேகமாக எரிய செஞ்சார். அப்போ பால் பொங்கி அடுப்பில் கொட்டுது. இதனால் யசோதா அப்படியே கண்ணனை படக்குன்னு கீழே கடத்திட்டு அடுப்பை நோக்கி ஓடிட்டா. மகான்கள் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எல்லா வகையிலையும் சுகம் அடைஞ்சதா ஒருத்தங்க கூட கிடையாது. அப்படி இருக்கவும் முடியாது. அப்படியே இருந்தாலும் அவங்க சுய கௌரவத்தை இழந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பல பேர் உலக விவகாரங்களை முதல்ல நல்ல முறையில் முடிச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் பக்தி பண்ணலான்னு நினைக்கிறாங்க. யசோதா அப்படி தான் நினச்சா. உலக விவகாரம் ஒருபோதும் முடிவுக்கே வராது. அப்படி வந்தாலும் நல்ல முறையிலையும் வராது. கொஞ்சம் பாக்கியே இருக்கும். அது விஷயமாக மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தான் மகான்கள் உலகத்தில் யாரும் எந்த விதத்துலேயும் சுகம் அடைஞ்சதாக சரித்திரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒருத்தனுக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா அதை அடுத்தவன்கிட்ட சொல்லும்போது அது இன்னும் கூட தான் செய்யும். இந்த கஷ்டப்படுத்துறதுங்கிறது கலிகாலத்தில் கேட்கவே வேண்டாம். அரசாங்கம் அதோடைய நிர்வாகங்கள் எல்லாமே மக்களை கஷ்டப்படுத்தி தான் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சுருக்கிறாங்க. கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. யாரும் தப்ப முடியல. கலிகாலத்தில் ஆட்சியாளர்கள், பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாருமே கொள்ளைக்காரங்க தான். கொள்ளைக்காரங்களே இப்படி பிறந்திருக்காங்கங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா புரியும். மக்களை எப்படி வதைக்கலாம், எப்படி அவங்ககிட்ட பிடுங்கி திங்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் பகவானை கன நேரம் கூட மறக்க மாட்டேங்கிற சபதத்தோடு பக்தி பண்ணணும். இதனால் பாவம் ஏற்படாது, புண்ணியமும் கூடும். மனுஷ உடம்பு பாப புண்ணியம் இரண்டையும் அனுபவிக்கும்படி தரப்பட்டிருக்கு. அதனால் துன்பம் வரும்போது மனசில் என் பாவம் குறையுதுன்னு மனசுக்கு அறிவுறுத்தணும். கண்ணன் ஆணையால் அக்னி நல்லபடியாக எரிஞ்சது. அப்போ பால் வெளியே பொங்கி கொட்டுது. அடுப்பு அணைஞ்சு போச்சு. பால் தழும்புறத விஷய சுகங்களுக்கு சாதுக்கள் ஒப்பிடுறாங்க. விஷய சுகங்களில் நமக்கு இருக்கிற தொடர் நினப்பு இருக்க அதை பால் தழும்புறதுக்கு ஒப்பிடுறாங்க. பகவானுக்கு சேவை செய்யும்போது உலக நினப்பு வர்றது, அப்புறம் நாம ஜபத்தின் போது உலக நினப்பு வர்றது, இதெல்லாம் பால் பொங்கி தழும்பி வெறும் சட்டியாக போனதுக்கு சமம். உலக சுகம் அப்படிங்கிறது வெறும் சட்டி தான். பாத்திரம் எவ்வளோ பெருசும் இருக்கலாம், பால் எவ்வளவும் இருக்கலாம். ஆனால் அதை தழும்ப விட்டாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ மக்களுக்கு வீட்டு வேலை செய்கிற போது கவனக்குறைவுங்கிறதே வரலை. ஜெபமாலையை கையில் எடுத்தால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக குடும்ப நினப்பு, என்னென்ன தொல்லைகள் இருக்குது, இப்படி அதில் கவனம் போயிட்டு ஜெபத்தில் கவனக்குறைவு வருது. மனசில் எதையாவது அடையிற நோக்கம் இருந்தால் முதல்ல அது நினைவில் நிற்குது. அதை தாண்டதும் கஷ்டம். இது கிருஷ்ண மாயை அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணருடைய மாயையுடைய பரிசோதனை. நிறைய பேருக்கு திருப்பதி அப்படின்னதும் சாமி நினப்போட லட்டு நினப்பு முதல்ல வந்துடுது. பிருந்தாவனம்னா பால் பேடா, ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா, இப்படி நினைவில் இதுகள் தான் நிற்கிது. இறை தோற்றம் வர்றது பின்னாடி தான். இதெல்லாம் பால் தழும்புறதுக்கு சமம். சேவை செய்கிற போது ஒருத்தர் காது, மனசு, கண், இந்த மூணுலையும் எங்கேயுமே தொடர்பு இல்லாதபடி பார்த்துக்கிடணும். அடுப்பில் இருந்த பாலுக்கு பகவானை அடையிறதுக்கு ஒருவேளை ஆசை வந்துச்சா என்னன்னு தெரில, அது தீயில் குதிச்சிருச்சு. யசோதா கிருஷ்ணரை கீழே கடத்திட்டு பால் பாத்திரத்தை அடுப்புலேருந்து இறக்குறதுக்காக ஓடுனா. நாம ஜபம் செய்யும்போது நாம் கிருஷ்ணரோட இருக்க வாய்ப்பு கிடைக்குது. ஆனாலும் மனசு எங்கேயாவது ஓடிடுது, பகவானோட இருக்க முடியாமல் போயிடுது. ஜபமாலையை கையில் உருட்டுறோம், ஆனால் மனசு பொருட்களில் உருண்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நாம ஜபன்னு பேர் வைக்க முடியாது, காம ஜபன்னு தான் சொல்ல முடியும். பிரிவு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஏற்பட்டால் யாரை பிரிஞ்சோமோ அவங்களுடைய குணத்தில் ஒரு ஆர்வம் உண்டாகும். குண தரிசனம்னு சொல்லலாம். ஆனால் சேர்ந்து இருக்கும்போது தோஷத்தை பார்க்குறோம், பிரிஞ்சு இருக்கும்போது குணத்தை ரசிக்கிறோம்.